நேரம் விட்டு ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. ஒரு மனிதன் முக்கியமான தருணங்களில் முக்கியமான முடிவுகளை சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அஸ்ட்ராலஜி இஸ் அ பெஸ்ட் டூல். ஒரு மனிதன் எப்படி இந்த பிறப்பில் வந்தான் அப்படிங்கிறதே அந்த ஜாதகம் சொல்லுமா? எப்படி வந்தாங்கிறது ஜாதகம் சொல்லாது. ஆனால் அதிக பேருடைய மனதில் ஓடக்கூடிய கேள்வி அல்லது அவங்களுடைய நோக்கம் ஒரு அஸ்ட்ராலஜரை சந்திக்கிறது எதுக்காக வராது? ஓகே, ரெண்டு டாப் டூன்னு சொன்னால் ஒன்று கெரியர், இன்னொன்று ரிலேஷன்ஷிப். இது ரெண்டு தான் ஹையஸ்ட்டாக வரக்கூடியது. எப்போ அன்சர்டனிட்டி இருக்கு, எப்போ என்னால் டிசிஷன் எடுக்க முடியல, அப்போ மட்டும் பார்த்தா போதும். மற்ற நேரங்களில் ஜாதகமே பார்க்க. சூப்பர். உன்னால் ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை என்றால் அப்போது என்கிட்ட வா, அவ்வளோதான். இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணாதங்கிறீங்க. ஸோ அப்போ உங்களோட ஆப், இந்த டெக்ஸேஜ்ங்கிற ஆப்ல ஏஐயும் இருக்கு, ஹியூமனும் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதுக்காக தான் வந்து பிளெண்ட் ஆஃப் போத். ஏன்னா வெறும் ஏஐ மட்டும் வச்சுட்டு அஸ்ட்ராலஜர் ரீப்ளேஸ் பண்றது என்னோட எய்மே கிடையாது. உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மூலையில் இருக்கவனுக்கும் அவன் என்ன மொழி பேசினாலும் சரி, எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அவன் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இது ஒரு கைடன்ஸாக அமையணும் அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அவங்களும் வந்து ஃப்ரீ வெர்ஷனும் யூஸ் பண்ணி பாருங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பெய்டு வெர்ஷனும் நீங்கள் ட்ரை பண்ணி. ஸோ கூப்பன் கோட் என்னங்கிறது நம்ம இந்த வீடியோவில் இந்த இடத்துலேயே ஃப்ளாஷ் பண்ணுறோம். இந்த கூப்பன் கோட் அவங்க யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்க வந்து லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் நீங்கள் கொடுக்க. கண்டிப்பாக. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினர், அஸ்ட்ராலஜர், இன்ஜினியர், டெக்ஸேஜ் என்ற ஆப்பினுடைய ஃபவுண்டர், இப்படி பன்முகங்கள் கொண்டவர் திரு முத்து விஜயன் அவர்களை நம்முடைய அரங்கத்திற்கு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய வீடியோக்களை சமீபமாக தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு சில வீடியோக்கள் உங்களோட பார்க்கும்போது இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன்னா அந்த கர்மாங்கிறதுனா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல கோடி பேர்கள் நானும் ஒருத்தங்கிற மாதிரி யோசிக்கும் போது அதில் நீங்கள் கொடுத்த அந்த டெஃபினேஷன்ஸ், உங்களோட அந்த புரிதல், அந்த டெப்த் வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஆப் ஒன்று டெவலப் பண்ணியிருக்கீங்க, டெக்ஸேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்களை இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோஸ்க்கு கூப்பிட்ருக்கோம். நீங்கள் வந்ததுக்கு முதல்ல நன்றி. பேசு தமிழா பேசலாம் பார்ப்பீங்களா? பார்க்குற பழக்கம் உண்டு? நான் ஒரு 2-3 இயர்ஸாக பேச தமிழ் பேச ஃபாலோ பண்ணுறேன். இன்ஃபேக்ட் பாலிடிக்ஸில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஸ்டில் பேசு தமிழா பேசும் மாதிரி சில சேனல்களில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்கஷன்ஸை பார்த்து தான் வந்து பொலிட்டிக்ஸில் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் பார்க்குறது வந்து இந்த மாதிரி சேனல்ஸை மட்டும். ஸோ ஒரு இன்ஜினியராக இருந்து நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கீங்க. உங்களோட ஜேர்னி பற்றி நிறைய இடங்களில் பேசியிருப்பீங்க. பட் இருந்தாலும் நம்மளுடைய பேசு தமிழா பேசு நேயர்களுக்காக ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். முத்து விஜயன், உங்களுடைய ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு இன்ஜினியர், ஹவு கம் டர்ன் இன்டு அன் அஸ்ட்ராலஜர், தென் அஸ்ட்ராலஜர் டு இந்த டெக் சைடு என்னங்கிறதையும் நம்ம பேசலாம். ஸோ எப்படி நீங்கள் அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்தீங்க? நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள், முக்கியமான தருணங்கள் எடுக்கிற முடிவு தான் ஒருத்தர் வாழ்க்கையில் எங்கே அவரை நிற்க வைக்கிது அப்படிங்கிறது முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு உங்களையே கேட்டாலும் கூட நீங்கள் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எடுத்த 1 or 2 இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் தான் இன்றைக்கி இங்கே இருப்பீங்க. கரெக்டாக. ஆமாம், இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ட்ரூ. அப்போ இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம வேறு காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு முக்கியமான ரிசோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி. ஓகே. ஸோ அஸ்ட்ராலஜி நான் அப்படி தான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ஃபேட்டு, உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறது இல்லை. இது என்னென்னா, ஒரு மனிதன் முக்கியமான தருணங்களில் முக்கியமான முடிவுகளை, சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு அஸ்ட்ராலஜி இஸ் அ பெஸ்ட் டூல். ஆனால் அந்த டூல் வந்து எல்லாருக்கும் எல்லா இடங்கள்லையும் சரியான நேரங்களில் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா அஸ்ட்ராலஜரோட அவைலபிலிட்டி, மக்கள் பேசுகிற மொழி, அவங்க இருக்கிற இடம், காஸ்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி எல்லாருக்கும் அதை போய் சேர்றதில்ல. ஸோ அப்போ என்னோட மோட்டோவே என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அந்த கைடன்ஸை, அதாவது ஒரு மனிதனுக்கு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கிரிட்டிக்கலான நேரத்தில் கரெக்டான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கைடன்ஸை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டோ. ஓகே. ஸோ இந்த மோட்டோவை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ரொம்ப சுலபமாக கொடுக்க முடியுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இப்போ வந்திருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு செஞ்சுரிஸ்க்கு ஒருக்கா நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஸோ இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட லைஃப் நான் டெடிகேட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து இப்போ இந்த டெக்ஸேஜ்ங்கிற ஆப்பை லான்ச் பண்ணது இதெல்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. பொதுவாக அந்த ஜாதகம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை உண்டு. இருந்தாலும் நான் பொதுமக்களுடைய பார்வையில் இருந்தும் இன்னும் சில பொதுவான சில கேள்விகள் இருக்கும் இல்லையா? அந்த ஜோதிடம் அப்படிங்கிற இந்த ஒரு ஒட்டுமொத்த ஒரு இண்டஸ்ட்ரி அல்லது ஒரு துறையின் மேல் இருக்கக்கூடிய அல்லது இந்த ஒரு அறிவியலின் மேல் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சில கேள்விகளை நான் வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அடுத்ததை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த ஜாதகம்ங்கிறது
பொதுவாக சொல்லுவாங்க, சாதகமாக சொல்கிறது தான் ஜாதகம், அவங்கவுங்களுக்கு சாதகமாக சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர். ஒரு சில ஜோதிடர்களை பார்க்கும்போது அவங்க சொல்கிறத கேட்டால் பாதகமாக இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் சொல்லுவாங்க. டெட்லியஸ்ட் விஷயங்கள் அல்லது சில நேரங்களில் சில ஜோதிடர்களை பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸும் போகக்கூடிய அளவுக்கு சில ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. அது மேபி அதை ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைல் அப்படின்னு வச்சுப்போம். இந்த ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது வந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது அல்லது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்றதுக்கான ஒரு ரூட் மேப்பா, அல்லது அது வந்து என்ன, அது கொஞ்சம் ஒரு எளிமையான ஒரு மொழியில சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து சாதகமா சொல்லணுமா இல்லை பாதகமா சொல்லணுமா, ரெண்டுமாவும் சொல்ல தேவை. என்ன இருக்கோ உள்ளதை உள்ளபடியே சொல்லணும். அதுதான் வந்து ஒரு உண்மையான அஸ்ட்ராலஜரோட கடமை. சரி, இப்போ உதாரணத்துக்கு நீங்க ரோட்ல போறீங்க, ஸ்பீட் பிரேக்கர் சைனும் இருக்கு, 80ல போலாங்கிற சைன் போர்டும் இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்கு. அப்போ ஜாதகம்ங்கிறது என்னன்னா எப்படி சொல்லணும்னா, டைம் எப்பெல்லாம் சரியில்லையோ அப்போ நீ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய்க்கோ, பிரேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும். உனக்கு எப்போ சாதகமாக இருக்கோ அந்த டைமில் நீ வந்து ஆக்சலரேட் பண்ணிக்கோ, நிறைய நல்ல முடிவுகளை இந்த டைமில் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் ஒரு உண்மையான அஸ்ட்ராலஜரோட கடமை. இப்போ ஜாதகம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட பூர்வ வினை கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜென்மத்தில் நம்ம என்னெல்லாம் நம்மளோட சரௌண்டிங்ஸ் இருக்க போகுதுங்கிற ஒரு இண்டிகேஷன் தான் வந்து ஜாதகம். ரொம்ப சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும்னா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் சொல்லணும்னா ஜிபிஎஸ் தான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் காரில் போகிறீங்க, இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி ஜிபிஎஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு மும்பை மாதிரி ஒரு சிட்டியில் உங்களை கொண்டு போய் புதுசாக ஒரு ஆளை விட்டோம்னா, நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல நின்று இதை அங்கே போனோமா லெஃப்டா ரைட்டா கேட்டு நம்ம போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஆனால் இன்னைக்கு அதை ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் எண்ட் பாயிண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுவே வந்து உங்களுக்கு லீஸ்ட் டிராஃபிக் எங்கே இருக்குது, எந்த ரோடு க்ளோஸ்டாக இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷார்ட்டஸ்ட் ரூட்டை சொல்லிடுது. எக்ஸாக்டாக அஸ்ட்ராலஜி இதுதான். உங்கள் ஜாதக பிரகாரம் சில கர்ம வினைகள்னால ஏற்படக்கூடிய தடங்கல்கள் அண்டு பாசிபிலிட்டிஸ் எல்லாமே ஏற்கனவே கணிச்சிருக்கு. அதை வந்து கரெக்டாக நேரத்தில் கரெக்டாக ஒருத்தர் கைடன்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து சுலபமாக அந்த கோலை ரீச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து. ஸோ அப்போது ஒரு மனிதன் எப்படி இந்த பிறப்பில் வந்தான் அப்படிங்கிறதே அந்த ஜாதகம் சொல்லுமா? எப்படி வந்தாங்கிறது ஜாதகம் சொல்லாது. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் பிறப்பெடுத்தது பூர்வ வினை கர்ம வினைக்காக தான். கர்ம வினை தான். ஸோ இப்போ கர்ம வினைனா என்ன? இப்போ கர்மானா என்னங்கிறத பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கர்மா அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கர்மாங்கிறது வந்து வேலையா இல்லை கடமையா? ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இது என்னோட கர்மா, நான் இதை வாழ்ந்துதான் கழிக்கணும், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா எல்லாம் கர்மா அப்படிங்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த கர்மாங்கிற வார்த்தையை மனிதர்கள் கொஞ்சம் லோவா இருக்கும்போது அல்லது அவங்க கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும்போது தான் அதை பத்தி யோசிக்கிறாங்க, அல்லது அதை பத்தின பேச்சே வருது. சந்தோஷமா இருக்கிற ஒரு மனிதன் இது வரைக்கும் நான் போய் அவங்க கிட்ட பேசும்போது ஏங்க சந்தோஷமா இருக்கீங்க, எல்லாத்துக்கும் காரணம் கர்மா தான் சொல்றதே இல்லை. ஸோ அப்போ கர்மாங்கிறது சோகத்தோட வேதனையோட வலியோட தொடர்புடையதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த மாதிரி கிடையாது. கர்மா அப்படிங்கிற வேர்டே வந்து கிரியா அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்ததான். சமஸ்கிருதத்துல கிரியான்னு என்னன்னா ஒர்க், ஆக்ஷன், ஒர்க் ஆர் ஆக்ஷன் வச்சுக்கலாம். இது எப்படி வந்தது அப்படின்னா, நாம் செய்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நம்ம செய்கிற ஆக்ஷனுக்கு வந்து ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது. இட்ஸ் நத்திங் பட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு தெரியும், இல்லை சாதாரண சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் பாலை செவுத்தில் த்ரோ பண்ணீங்கன்னா அது திருப்பி வரும். பிகாஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். இதே தான் வந்து கர்ம வினைக்கும் பொருந்தும். நம்ம ஒவ்வொரு நிமிடமும் நாம் செய்கிற ஆக்ஷனுக்கு அதுக்கான பின் விளைவுகள் இருக்கும். ஸோ அப்போது இதுதான் வந்து கர்மா. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு நிமிடமும் அந்த ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம் அண்ட் ஆகேமிய கர்மம்ட்டு. சஞ்சிதம் அப்படின்னா என்னன்னா, சஞ்சிதானா ஸ்டோர் அப்படின்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ஸ்டோரேஜ். அதில் வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜாக நீங்கள் வச்சுருக்கீங்க. பிராப்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பெருசுலேருந்து ஒரு ஃபைனைட் போர்ஷனை வந்து எடுக்கிறது தான் வந்து பிராப்தம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் அவன் என்ன பிராப்தம் பண்ணணும், அவனுக்கு எல்லாமே நல்லதாக கிடச்சிருக்கு அப்படிம்பாங்க. அது என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபைனைட் போர்ஷன் வந்து அந்த இதில், அதாவது ஒரு பெரிய தொட்டியிலேருந்து ஒரு சின்ன மக்ல நம்ம எடுத்தோம்னா அதுதான் வந்து பிராப்தம். ஆகாமியம் அப்படிங்கிறது அதாவது இனிமேல் நடக்கக்கூடியது, அதாவது ஏற்கனவே பண்ண கர்மாவுக்கு இனிமேல் வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு அர்த்தம். இந்த 3 கேட்டகரி தான் வந்து கர்மாவை வந்து பிரிக்கிறாங்க. இப்போ இந்த பிராப்தம் தான் நம்மளோட லைஃப். அதாவது நம்ம இது வரைக்கும் செஞ்ச ஒட்டுமொத்த கர்ம வினைகளோட தொகுப்புல ஒரு போர்ஷனை எடுத்துட்டு இந்த பர்த் நமக்கு வந்து அமையுது. ஓகே, அதுதான் வந்து பிராப்தம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜாதகம்ங்கிறது அமையுது. சரி, ஒரு சின்ன கேள்வி சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பக்கெட், அதுதான் வந்து கர்மா. அது உள்ளாரைந்து ஒரு சின்ன ஒரு மக்ல எடுக்கிறோம், அதுதான் வந்து பிராப்தம் அப்படின்னா, இப்போ அந்த மக்ல வந்து இருக்கிறது எல்லாமே நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். ஸோ அந்த மக்ல எடுக்கும்போது நல்லது வந்துருச்சுன்னா அவங்க லைஃப் வந்து நல்ல பிராப்தமா இருக்கு, என்ன பிராப்தம் பண்ணணும்னு ஃபீல் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்காங்க. எடுக்கிற மக்ல கொஞ்சம் மிக்சடா இல்லை கொஞ்சம் தவறான அல்லது கொஞ்சம் கஷ்டப்படுத்தக்கூடிய வினைகள்லாம் வந்துருச்சுன்னா
அவங்க வாழ்க்கை கஷ்டத்துல இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆனா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பியூரா நல்லது மட்டுமே இல்ல பியூரா கெட்டது மட்டுமே இருக்காது, மிக்சரா தான் இருக்கும். யாரோட வாழ்க்கையிலுமே இருக்காது, யாரோட வாழ்க்கையிலுமே இருக்காது. பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாவே இருக்கிற ஒரு ஜாதகம் அல்லது ஒரு கர்மாவை கொண்டு யாருமே வரமாட்டாங்க. இல்ல, அது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி பிரகாரம் நம்மளோட ஹிந்து பிலாசபி பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா பிறப்புல இருந்து விரும்புறது தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லுது. நீங்க ஆல் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளோட கிரியா யோகா பண்ணவங்கல இருந்து நீங்க யாரை எடுத்தாலும் அவங்களோட ஃபைனல் இதுதான் பிறப்புல இருந்து விடுபடணும். ஏன்னா இது கர்மா ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு செயின். கர்மாங்கிறது ஒரு செயின். ஸோ அப்போ நீங்க பிறப்பு இறப்புன்னு இது போயிட்டே தான் இருக்கும். அந்த செயின்ல இருந்து என்னைக்கு நம்ம பிரேக் ஆகிறோமோ அப்பதான் வந்து அந்த சந்தோஷம். ஸோ ஒரு ஆன்மா முடிவில்லாம அந்த அதனுடைய வடிவங்களை மாத்திக்கிட்டே இருக்கிறதுல இருந்து விடுவிச்சு அந்த ஆன்மாவுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரீடம். அதுதான் நம்ம ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றோம், மோக்ஷம் அப்படின்னு சொல்றோம், எமான்சிபேஷன் இங்கிலீஷ்ல சொன்னோம். ஸோ இது எல்லாமே ஒரு இதை தான் சொல்லுது. அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் தூய ஆத்மா தான். ஆனால் அது ஆத்மா தான் தெரியாத ஒரு இக்னோரன்ஸ் ஸ்டேட்ல என்ன ஆகுதுன்னா வினைகளை வந்து நம்ம வாங்கிக்கிறோம். அந்த வினைகள் வந்து பல விதமாக ஃபார்ம் ஆகும். நம்மளோட தாட்ஸ்னால ஃபார்ம் ஆகும், ஆக்ஷன்ஸ்னால ஃபார்ம் ஆகும், இக்னோரன்ஸ்னால ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த வினைகளை நம்ம திருப்பி அடிக்கிட்டே இருக்கும் போது பிறப்பு வந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து ஒரு ஜென்மத்தில் நீங்கள் நல்லது பண்ணிகிட்டே இருந்தாலும் திருப்பி ஒரு பிறப்பு வரும். ஏன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் பிறந்துதாகணும். ஓகே, அப்போ அந்த பிறப்புலேருந்து விடுபடுறது தான் வந்து ஒரு அல்டிமேட் எய்ம் ஆஃப் எனி சோல். அதுதான் நம்மளோட இந்த பிலாசபி. இப்போ சில பேர் வந்து சார் இப்போ வாழ்க்கையில் ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழலில் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் யாருக்குமே என்ன தீங்கும் பண்ணலை, ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுக்கிறோம், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில பேரை பார்க்குறோம், ஊர் அடிச்சு உலையில் போடுறான், உலகத்தில் இருக்க அத்தனை கெடுதல்களையும் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு ஷோ ஆஃபாக ஒரு ஃப்ளாஷியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க. அப்போ மக்களுக்கு அதை பார்க்கும்போது கர்மாலாம் ஒன்றுமே இல்லைங்க, என்னங்க கர்மா, இவ்வளோ பாவம் பண்ணுறான், நல்லா தானேங்க இருக்கான் அப்படின்னு மக்கள் புலம்புறதை பார்க்க முடியுது சார். அது அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சு? இல்லை, அது ஆக்சுவலாக அந்த கேள்விக்குள்ளே பதில் இருக்குது. என்னென்னா அவங்களோட ப்ரீவியஸ் கர்மாவில் அவங்க பண்ண சில நல்லதுகள் தான் அவங்கள வந்து இன்னும் காப்பாற்றிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது புரிஞ்சுக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி கேள்விகள் வரும். ஆனால் நீங்கள் இதுக்கு வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரே வந்து சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கர்ம வினை உண்மையா அப்படின்னு அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் போயிட்டு இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு 1 டே நீ அங்கே ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா அங்கே வர நோயாளிகள் இப்போ சில குழந்தை பிறந்த உடனே இருக்குது. இப்போ அந்த பிறந்த உடனே இருக்கிறதுன்னு என்ன சொல்ல முடியும்? ஏன்னா பிறந்த உடனே ஒரு இறக்குது அப்படின்னா அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு கர்ம வினைனால தான் இது நடந்திருக்கும். அப்போ இஃப் there is an effect there should be a cause அப்படிங்கிறது இட்ஸ் சயின்ஸ். இது வந்து ப்ரூவன் சயின்ஸ். ஃபிலாசபிக்கெலாம் இதுதான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்னன்னா, ஒருத்தருக்கு நல்லது நடக்குது, அவங்க இந்த ஜென்மத்தில் கெட்டது பண்ணாலும் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி சஞ்சிதம்ல ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அவுட்கம் வந்து இந்த ஜென்மத்திலே வரலாம், சில பேருக்கு அடுத்த ஜென்மத்தில் வரலாம், இல்லை எப்போ வேணா வரலாம். ஆனால் இதில் நம்ம என்னன்னா தோண்டு போயிடக்கூடாது. ஏன்னா இதில் ஃப்ரீவில் நிறைய இருக்குது. என்னன்னா, நான் செய்கிற ஆக்ஷன் தான் எனக்கு கன்சிக்வன்ஸாக வருது அப்படிங்கும்போது நான் என்னோட ஆக்ஷன்ஸை மாற்றிக்கும் போது அந்த கன்சிக்வன்ஸையும் என்னால் மாற்ற முடியும். ஸோ there is a free will, ஸ்ட்ராங் ஃப்ரீ வில். பட் அதை நம்ம நம்பணும், அதை செஞ்சு பார்க்கணும், அப்போதான் அது வந்து புரியும். ஓகே, ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா, சில பேர் வந்து இதனுடைய புரிதல் வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ எல்லாமே எனக்கு கெடுதலாகவே தான் நடக்கும், ஏன்னா எல்லாரும் கர்மா, அதாவது எதுவுமே அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம எல்லாத்தையும் மேல இருக்கவன் பார்த்துப்பாங்கிற மாதிரி, எல்லாம் என் ஜாதகம் தான், அவனுக்கு ஜாதகம் சரியில்லை இந்த மாதிரி இன்னமும் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஏன்பா டிவோர்ஸ் பண்ணீங்கல்ல, என் ஜாதகப்படி டிவோர்ஸ் ஆகணும்னு இருந்தது, என்னடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை மச்சான் இந்த நேரத்தில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு என் ஜாதகத்தில் இருக்கு, இப்படியெல்லாம் சிலர் சொல்வதையும் ஒட்டுமொத்த பழியையும் அந்த கோள்கள் மேலேயும் அல்லது நாள் மேலேயும் அல்லது இந்த மாதிரி ஜாதகத்து மேலேயும் போட்டுட்டு சில பேர் ஃப்ரீயாவே உட்கார்ந்துடலாம் இல்லையா? இது ஒரு வகையில் ஒரு லேசினஸை கூட்டிடாதா? லேசினஸை கூட்டுறதுக்கு கூட அந்த பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் அதை வந்து நம்ம தான் கான்சியஸாக வந்து அதை அப்படி இல்லைங்கிறத புரிய வைக்கணும். ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட வரவங்களுக்கு இப்போ சில பேர் வருவாங்க, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிமா, கிடைக்கும், இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு. அப்புறம் 6 மாசம் கழிச்சு எனக்கு கிடைக்கலன்னா, நீங்க கிடைக்கும்னு சொன்னீங்க, நான் ஒண்ணுமே பண்ணல அப்படிமா, அப்ப கிடைக்காது. ஏன்னா இது எப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரி தான். அதாவது ஜாதகம்ங்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஈக்குவேஷன், உங்கள் கர்ம வினை பிரகாரம் உங்களுக்கு கொடுத்தப்பட்ட ஈக்குவேஷன். இப்போ உதாரணத்துக்கு உங்களோட ஈக்குவேஷன் வந்து ஒரு 5x² + 10x அப்படிங்கிறது தான் உங்களோட ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அந்த ஈக்குவேஷனில் எப்பயுமே 0 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன்னா அவுட்புட் ஆப்வியஸாக ஜாதகமே பார்க்க வேணாம், பார்க்காமே சொல்லிடலாம், இது 0 தான் வரப்போகுது. அப்போ உங்களோட ஈக்குவேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ரோ ஆக முடியும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஒரு ரொம்ப பிரமாதமான ஈக்குவேஷன் இல்லாதவங்க கூட தன்னோட எஃபர்ட்னால அதிகமான இன்புட் கொடுக்கும் போது அதுக்கான பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜாதகங்கிறது அகைன் ஒரு இண்டிகேஷன் தான். இப்போ நான் சொன்ன கூகுள் மேப்ஸ் எடுத்துக்கிறேன். கூகுள் மேப்ஸில் நான் வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் போட்டேன், எண்ட் பாயிண்ட் போட்டேன், எல்லாம் போட்டேன்.
ஆனா 10 வண்டி நிமிஷம் ஓட்டணும். வண்டி அங்கேயே நிக்குது, ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணாதானே ஓடும். இது வந்து கைடன்ஸ் தானே, உங்களுக்கு இங்கிருந்து இங்க போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், இவ்வளவு இந்த ரூட் அப்படின்னு சொல்லிடும். ஆனா வண்டி நான் தான் ஓட்டணும் இல்லையா? ஓகே, ஸோ ஓட்ட தயாரா இருக்கிறவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு Exactly. இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ அதுலேருந்து அடுத்த கட்டம் நகரலாம்னு நினைக்கிறேன். இந்த கைடன்ஸை எவ்வளவு பேர் சரியா கொடுக்குறாங்க, அல்லது இது ஒரு குறிப்பிட்ட நபர்களோ அல்லது உங்க துறை சார்ந்த விமர்சனமோ அல்லது இந்த அஸ்ட்ராலஜர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்கோ இல்லை, பொதுமக்களுடைய பார்வையில் அஸ்ட்ராலஜி பார்த்தின பாசிட்டிவான இம்பாக்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நெகட்டிவான இம்பாக்டும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியா யுகத்தில் இன்னைக்கு அதிகமாகவே சொல்கிறாங்க. ஒரு நேரத்தில் அது வெறுமன வேர்ட் ஆஃப் மவுத்தாக போயிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வரும்போது பார்க்குறோம். ஒரு சிலர் வந்து இதில் எந்த ஒரு நம்பிக்கையும் நான் எதிராக நான் குறிப்பிடலை, சிலர் எல்லோருடைய நம்பிக்கை நான் மதிக்கிறேன். பட் அட் த சேம் டைம் இந்த கல் போடுங்க, இல்லை பேரை மாற்றுங்க, இல்லை இந்த கோவிலுக்கு போங்க, இல்லை இந்த யாகம் பண்ணுங்க, இந்த ஹோமம் பண்ணுங்க, அல்லது இப்படி ஒரு வேண்டுதல் பண்ணுங்க, உண்டியல்ல பணம் போடுங்க, இல்லை ஏன் அக்கௌண்ட்ல பணம் போடுங்க, இப்படி விதவிதமா ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு வடிவத்துல மக்களிடம் இந்த ஜோதிடர்கள் பத்தின ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஜோதிடத்தின் மேலே அந்த ஒரு நம்பிக்கையற்ற தன்மை வந்துருச்சோங்கிற ஒரு நிலையை நோக்கி நகர்ந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். இது ரொம்ப காலமாகவே நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இது வந்து மக்கள் நினைச்சுதான் மாறணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜோதிடம் அட் எனி பாயிண்ட் நம்மளோட ஃப்ரீ வில்ல எடுக்கிறதுக்கு இல்லை, நம்மளோட கைடன்ஸை கொடுக்கறதுக்கு தான். அப்போ நம்ம ஒரு ஜோதிடர்கிட்ட போய் பார்க்கும் போதே நமக்கு நல்ல நேரம் இருக்கா, இப்போ எப்படி பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிளான் நம்ம தான் பண்ணணும். எல்லாமே தானா நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க என்ன ஆகும், ஜோதிடர்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஓகேப்பா இந்த கல் போடு எல்லாமே உனக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க ஈஸியாக அதை செல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் கம் ஃப்ரம் த இண்டிவிஜுவல். எல்லா ப்ரொஃபஷன்லையும் சில அவுட்லயர்ஸ் இருப்பாங்க. டாக்டர்லையும் சில பேர் சரியில்லாம எவ்ரி ப்ரொஃபஷன். அதை நம்ம மாற்ற முடியாது. அது நம்ம வந்து ஏன்னா இப்போ பராசரரே வந்து ஜோதிட புஸ்தகத்திலே என்ன எழுதியிருக்காரு, குட் குவாலிட்டிஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜர்ங்கிறது தனியாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை ஜோதிடர்கள் மேலே படிக்கிறாங்க, எத்தனை பேர் அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, இட்ஸ் அ கொஷின் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அதை கொஷின் பண்ண முடியாது, அது அவங்களுடைய இது இண்டிவிஜுவல். பட் இண்டிவிஜுவலாக நமக்கு அந்த அவேர்னஸ் வந்துச்சுன்னா நீங்கள் ஜோதிடத்தை போய் கேட்கும் போதே நீங்கள் கேள்விகளை வந்து ரொம்ப பிளான் பண்ணி போகணும். இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷனில் வரதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லுவேன். பிளைனாக வராதிங்க, ஏன்னா பிளைனாக வந்தால் இட் வில் பிகம் யூஸ்லெஸ் கான்வர்சேஷன். அவங்களோட பிளான், அவங்களோட விஷன் என்ன, அதெல்லாம் அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது தான் நம்மளோட கைடன்ஸ் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ இது வந்து மக்களிடையே அந்த மாற்றம் வரணும். இன்னொன்று பரிகாரம், இது எல்லாமே வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இல்லையா, அது உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட்டாக மாற்று. அப்படி மாறுது அப்படின்னா எல்லாருமே பரிகாரம் பண்ணிட்டு எல்லாமே கம்முன்னு இருந்துடலாம். எல்லா உலகத்தில் பிரச்சனையும் இருக்கக்கூடாது இல்லையா. அதில் சில நன்மைகள் இருக்குது. எதுனா ஒன்று, அந்த மந்திரங்கள் அது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பவர் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக வேலை செய்யும். இன்னொன்று, அது நம்ம செய்யறது மூலமாக நம்மளோட சைக்கலாஜிக்கலாக நம்மளோட மனசு கொஞ்சம் அமைதியாகும். இந்த ரெண்டு விஷயங்களுக்காக அது சில விஷயங்களை வேலை செய்யும். பட் அது மட்டுமே ஒரு சொல்யூஷன் ஆகாது. ஸோ உங்களோட மெத்தடாலஜி என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சம்மோன் இஸ் ரீச்சிங் யூ, ஒருத்தர் வந்து உங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்க வராங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல், ஏன்னா நிறைய பேர் நான் போய் பார்க்கும்போது இன்னும் எழுதி பார்ப்பாங்க, சில பேர் லேப்டாப்பில் பார்ப்பாங்க, சில பேர் மொபைல் ஆப்பில், இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வடிவம் இருக்குது. ஸோ ஹவ் யூ டூ, லைக் யாரோ ஒருவர் இப்போ வராங்க, உங்களோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சிங் த அஸ்ட்ராலஜி ஆர் அப்ரோச்சிங் த ஹோரோஸ்கோப்ங்கிறது எப்படி இருக்கும்? ஓகே, தொழில் ரகசியம் சொல்லாமல் தாராளமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் திங், ஒரு அஸ்ட்ராலஜி கால் பண்ணி என்கொயரி பண்ணும்போது ஃபேட்டலிஸ்டிக்காக யோசிச்சாங்கன்னா நான் கன்சல்டேஷன் பண்ணவே மாட்டேன். அதாவது ஃபேட்டலிஸ்டிக்னால என் லைஃப்பில் எல்லாமே தோல்வி, எல்லாமே இது வரைக்கும் என் ஜாதகம் தான் எல்லாம் காரணமோ, நான் இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை, எனக்கு அதுக்கான கேப்பபிலிட்டியே இல்லை அப்படின்றனா அவங்க ஆல்ரெடி சரண்டர்ட், கைண்ட் ஆஃப் ஃபேட்டோட சரண்டர். அவங்கள மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அஃப்கோர்ஸ் வி கேன் கிவ் அ ட்ரை, பட் இஃப் தே ஆல் பிலீஃப் இஸ் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் ஸோ இம்ப்ரெஸ்ட் அட் த சப்கான்ஷியஸ் லெவல், நம்ம மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அவங்ககிட்ட சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஆட்டிடியூட் மாறினதுக்கு அப்புறம் கன்சல்டேஷன் வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஜென்ரலாக ஓகே ஒரு நார்மல் நியூட்ரலாக இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கம் வித் ப்ரிப்ரேஷன். அதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ என்ன தடங்கள் இருக்குது, இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கைட் பண்ணுறேன். பட் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்க தயாராக என்ன வேணுங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் எங்கே போகிறேனே தெரியாமல் நான் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ டோன்ட் டிசர்வ் இட். அதாவது அதனால எந்த யூஸும் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு ஒரு கிளாரிட்டி, மினிமம் கிளாரிட்டி இருக்கணும். ஆனால் எனக்கு இது பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் இதில் எனக்கு தடங்கள் வருது, இதை நான் எப்படி ஆல்டர்னேட்டாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு கைடன்ஸ், அதாவது அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது பார்க்குறது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நான் என்னோட ஓன் சாஃப்ட்வேர் நான் வச்சிருக்கேன். பிகாஸ் நானே இன்ஜினியரிங். ஆமாம், ஐ டெவலப்ட் சாஃப்ட்வேர். ஸோ அதுலேயே வந்து டேட், டைம், பிளேஸ் கொடுத்தோம்னா ஜாதகமே வந்துடும், எல்லா கால்குலேஷன்ஸ் அதுலேயே வந்துடும், ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் நம்ம சொல்கிறோம். ஸோ உங்களை வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த
சமீப வருடங்கள்ல அதிகமாக என்ன மாதிரியான கேள்விகளோடு வராங்கங்கிறத நீங்க ஏன்னா இவ்வளவு டெக்கா எல்லாமே பண்றீங்க, ஸோ டெக்ஸேஜ்னு ஒரு ஏஐ இன்டகிரேட்டட் ஒரு ஆஸ்ட்ராலஜி ஆப்லாம் கொண்டு வந்திருக்கீங்கிற போது அதை நீங்க கேட்டகரைஸ் பண்ணிருக்கீங்களா? பொது பிரச்சனைகளாக அதிக பேருடைய மனதில் ஓடக்கூடிய கேள்வி அல்லது அவங்களுடைய நோக்கம் ஒரு அஸ்ட்ராலஜரை சந்திக்கிறது எதுக்காக வராங்க? ஓகே, 2 டாப் 2ன்னு சொன்னா ஒன்னு கெரியர், இன்னொன்று ரிலேஷன்ஷிப். இது 2 தான் ஹையஸ்டா வரக்கூடியது. ஏன்னா எல்லாருக்கும் இது 2ல தான் கன்ஃபியூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அஸ்ட்ராலஜிங்கிறதே வந்து மனிதனோட ஒவ்வொரு செகண்ட் அவங்க மைண்டில் இருக்க அன்சர்டனிட்டிக்கு பதில் வேணும். அதுதான் இது வந்து ஹியூமன் நேச்சர். அதாவது நோபடி கேன் ஹோல்ட் அன்சர்டனிட்டி ஃபார் அ லாங் டைம். ஏன்னா நம்மளோட பிரெயினே வந்து அப்படி தான் டிசைன் ஆயிருக்கு. அதாவது இந்த லிசார்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நம்மளால் மைண்டு ப்ரிடிக்ட் பண்ண முடியலன்னு வச்சுங்களேன், அடுத்து என்னங்கிறது நமக்கு ஒரு கேள்வி வரும். அந்த அன்சர்டனிட்டியை கிளியர் பண்ணுறதுக்கு தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கம் ஃபார் அன் அஸ்ட்ராலஜி. ஸோ அப்போ வரும்போது அதில் மெயின் அன்சர்டனிட்டி எஸ்பெஷலி என்னன்னா ஒன்று கெரியர், இன்னொரு ரிலேஷன்ஷிப். இது 2 தான் டாப் 2. இது மீதியெல்லாம் அது மணி, ஹெல்த் இதெல்லாம் வந்து அதெல்லாம் பின்னாடி தான். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. சில பேருக்கு வந்து இப்போ ஜோதிடம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஜிபிஎஸ் நம்ம ட்ரீட் பண்ணுறோம்னா அவங்க போய்கிட்டே இருக்காங்க. சில பேருக்கு வந்து ரூட் தெரியும், அவங்க ஜிபிஎஸ் போட மாட்டாங்க. ஆனால் சில பேருக்கு ரூட் தெரிஞ்சாலுமே அவங்க ஜிபிஎஸ் போட்டபடியே தான் போவாங்க. அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க, 365 நாளும் டெய்லி போகிற வீடு தான். ஆனால் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் ஜிபிஎஸ் போட்டு போகிறதுங்கிறது ஒரு பழக்கமாயிடும். அதே ஒரு உதாரணத்தை நான் இப்போ இங்கே கொண்டுட்டு வரேன். சில பேருக்கு ஒரு இடத்துல பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ரூட் கிடைச்சிருக்கும், இன்னொரு இடத்துல பார்ப்பாங்க, இன்னொரு இடத்துல பார்ப்பாங்க. ஜோதிடம் பார்க்கறதுங்கிறதே வந்து சில பேருக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்கும். நான் வந்து உங்க முன்னாடி உட்காரும் போது அவங்களே அவங்க ஜாதகத்தை உங்கள்கிட்ட தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படியான நபர்கள் எல்லாம் சந்திச்சிருக்கீங்க? கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா அந்த அன்சர்டனிட்டி இருந்தா கூட இவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம், இவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன வித்தியாசமா சொல்றாருன்னு பார்ப்போம். நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க, இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நீங்க இப்படி சொல்றீங்க, இது ஏன் இப்படி சொல்றீங்க. சில பேர் அந்த ஜோதிட காம்பினேஷன்ஸே கேட்பாங்க. எனக்கு சூரியன் இங்க இருக்கு, 10ல இங்க இருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகும், இது நீச்சமா இருக்கு, அது உச்சமா இருக்கு, எல்லாம் இந்த மாதிரி கேட்பாங்க. வரும்போதே அவங்களே நிறைய பேர் இன்னைக்கு டாக்டர்ஸே அதை சொல்றாங்க இல்ல, வரதுக்கு முன்னாடியே மெடிசின்ஸ் எல்லாமே கூகுள் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஸோ இது எல்லா இருக்கு, அது டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட். பட் ஆனா அதுக்கும் நம்ம கன்வின்சிங்கா பதில் சொல்றது ஒரு ஜோதிடரோட கடமை. ஏன்னா ஒரு ஜோதிடர் கிளைண்ட் முன்னாடி உட்காந்துட்டா அவங்களுக்கு இருக்கிற எல்லாத்துலயும், அதாவது இந்த ரூம் மட்டும் வெளியில போகும்போது அவன் வந்து அடுத்த கன்சல்டேஷன் நம்ம கிட்டே வரக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் கன்சல்டேஷன் என்ன சொல்லுவேன்னா, நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் என்கிட்ட வரக்கூடாது. ஓகே, இல்ல சில டாக்டர்ஸ் எழுதுவாங்க 3 மாதத்துக்கு பிறகு திரும்ப கன்சல்டேஷன் வரணும். அந்த மாதிரி சில ஜோதிடர்கள்லாம் எழுதி கொடுக்குறாங்க, அடுத்த 6 மாதத்துக்கு இந்த பக்கம் வராதீர்கள் அப்படின்னு. ஏன்னா இது ஒரு கேள்வியாவே நான் வைக்கிறேன். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய ஜாதகத்தை எத்தனை முறை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? அந்த மாதிரி எந்த லிமிட்டும் கிடையாது. சரி, ஜாதகமே எப்ப பார்க்கணும்னு நான் சொல்லுவேன்னா, ப்ளீஸ் எப்போ அன்சர்டனிட்டி இருக்கு, எப்போ என்னால டிசிஷன் எடுக்க முடியல, அப்ப மட்டும் பார்த்தா போதும். மற்ற நேரங்களில் ஜாதகமே பார்க்க. சூப்பர். உன்னால் ஒரு முடிவை எடுக்க முடியவில்லை என்றால் அப்போது என்கிட்ட வா, அவ்வளவுதான். இல்லைன்னா டிஸ்டர்ப் பண்ணாதங்கிறீங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா தேவையில்லை. ஏன்னா இந்த பீப்புளுக்கு என்ன தேவை, கிளாரிட்டி தேவை. அந்த கிளாரிட்டி எப்போ இல்லையோ அப்போ ஜோதிடரை பார்த்து எனக்கு இதுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். ஓகே, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல ஒருத்தர் வராரு சார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஒரு முறிவினுடைய ஒரு விளிம்பில் நிற்கிறார். என்னால இந்த வாழ்க்கையை தொடர முடியுமா முடியாதான்னு வந்து கேட்கிறாருன்னா அந்த கேள்விக்கான விடை அவருடைய ஜாதகத்தில் இருப்பதற்கான சாத்தியம் எவ்வளவு சதவீதம்? ஃபர்ஸ்ட் திங், ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆச்சு அப்படிங்கன்னா அடுத்து ஃபெயிலியர் ஆகுங்கிற எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அப்போ ஒருத்தர் ஃபெயிலியரோட வராரு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட என்ன பண்ணணும், அந்த ஃபெயிலியர் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைக்கு கொண்டு போகணும். நம்மளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது இல்ல, என்னோட கேள்வி அதனுடைய அடுத்த கட்டத்துக்கே போயிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு திருமண உறவுல இருக்கவர் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகே, என் ஜாதகப்படி இப்ப எனக்கு டிவோர்ஸ் நடக்குமான்னு கேட்கிறாரு. அந்த ஜாதகம் அதை இண்டிகேட் பண்ணுமான்னு? கண்டிப்பா இண்டிகேட் பண்ணும். டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல தாராளமா பார்க்க முடியும், கண்டிப்பா அக்யூரேட்டாவே பார்க்க முடியும். சோ அதே மாதிரி ஒருத்தர் தொழில் எனக்கு இப்ப நஷ்டங்கிறாரு. சோ அப்ப அந்த தொழில் நஷ்டம்ங்கிறதையும் அங்க அதை இண்டிகேட் பண்ணும். சோ அப்போ அந்த திருமண உறவினுடைய அந்த உறவு முறிவின் விளிம்பில் இருக்கிற ஒருத்தர் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க, சார் இது வந்து உடையாது, இது இப்படியே தான் தொடரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதை எடுத்துக்கிறது சரியா, அல்லது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஃபேஸ் பண்ற அந்த ஹர்டில்ஸை வச்சு அவங்க அந்த முடிவை அவங்க என்ன எடுத்திருக்காங்களோ அந்த முடிவை நோக்கி போறது சரியா? எது சரியா இருக்கும்? இது வந்து சப்ஜெக்டிவ் தான். அப்ப அந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட நம்ம பேசும்போது இப்ப சில ஜாதகங்கள் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு டிவோர்ஸ் காம்பினேஷன் இருக்காது. அவங்க வந்து நம்ம கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நாங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறோம், நான் கிளீனா சொல்றேன், ஜாதகப்படி டிவோர்ஸ் காம்பினேஷன் இல்ல, பட் இந்த பர்டிகுலர் டைம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு கொஞ்சம் சரியில்லை. இந்த பீரியடை நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா டிவோர்ஸ் நடக்காது, பொறுத்து போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படிங்கிறது தான் நம்ம கொடுக்குற சஜஷன். நீங்கள் சொல்லி அது போன்று நடந்திருக்கு, நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி நடந்து அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர். ஸோ அந்த மாதிரியான சக்ஸஸ் ஸ்டோரிஸையும் நிறைய இருக்கு.
கிரேட். ஸோ இப்போ இந்த சமீப ஒரு சில வருடங்களா, குறிப்பாக சொல்லணும் கடந்த 2 வருடங்களுக்குள்ளாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா துறைகளிலும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய தாக்கத்தை நம்மளால பார்க்க முடியுது. நிறைய வீடியோ கிரியேட்டர்ஸே இன்னைக்கு வந்து வெறும் ஏஐலே வந்துட்டாங்க. ஸோ நிறைய நம்ம கீழே கமெண்ட் போடுறவங்களே சொல்றாங்க, உங்களெல்லாம் விட ஏஐயே நல்லா பண்ணுது, கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஏஐ கூட போட்டி போடுங்க அப்படின்னு. ஏஐ பத்தின பார்வை 2 விதமா இருக்கு. அது அந்த ஒரு கேள்வியில இருந்து, பிகாஸ் யூ ஆர் அன் இன்ஜினியர் ஆல்சோ, ஸோ அதனால அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ எதுவாக இருந்தாலும் நம்ம ஏஐ கிட்ட கேட்குறோம். ஒரு சாட் ஜிபிடியோ கிளாடோ அவங்களுடைய புரிதல் சக்திக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு வெர்ஷன் ஆஃப் ஏஐ டூலை யூஸ் பண்ணுறாங்க. அதில் போயிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து எனக்கு என் ஒய்ஃப்க்கு இப்படி சண்டே ஆயிடுச்சு, இல்லை என் ஆஃபீஸில் இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கு, நான் இது எப்படி கடந்து போகலாம். நான் ஒரு சமீபத்தில் ஒரு இயக்குனரை சந்திச்சேன். அவர் வந்து சொன்னார், ஒரு 10 படங்கள் இயக்குனர், நான் வந்து இப்போ ஏதாவது கிளைமேக்ஸ் வந்து எப்படி முடிக்கலாம்னு நான் ஏஐ கிட்ட கேட்டேங்க. இந்த கதையை சொல்லி அது ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்தது, அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ மனிதர்களுடைய இந்த சிந்தனை திறன்கிறது போக போக மழுங்கடிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இது என்னோட முதல் கேள்வி. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் திங், ஏஐ வந்து மனிதர்களோட சிந்தனையை மழுங்க அடிக்காது, அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தும். ஏன்னா இப்போ நீங்க இப்போ ஏஐட்ட கேட்கும் போது அதுவே உங்களுக்கு 4 விதமாக சொல்லுது அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை விட நல்லா சிந்திக்கிற திறமையாளருக்கு தான் நீங்க ஸ்பேஸ் வரும். அப்போ என்ன ஆகும், ஏஐ வந்து ஒவ்வொரு டெக்னாலஜி, எனி டெக்னாலஜி யூ டேக், இனிஷியலா அது வந்து த்ரெட் மாதிரி தெரியும். ஆனா அது என்ன பண்ணும், அது மனிதர்களை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டு போகும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு, பட் நம்ம பிரெயின் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் போது, ஏன்னா அது நமக்கு எல்லாத்துக்கும் யோசிச்சிருச்சு அப்படின்னா நம்ம மூளைக்கே வேலை கொடுக்க மாட்டோம். இல்ல, நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னா, மூளைக்கு வேலை இன்னி கிரியேட்டிவ் வேலை வந்து இன்னும் அதிகமாகும். ஏன்னா அப்பதான் நீங்க ஸ்டாண்ட் அவுட் ஆக முடியும். ஏன்னா இப்ப நீங்க கேட்கற அதே ப்ராம்ப்ட் இன்னும் 10 பேரும் கேட்கலாம் இல்லையா? அப்ப அந்த 10 பேருக்கும் ஏஐ வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லலையா? அப்ப அந்த 11வது ஒருத்தர் மனித மூளையை யூஸ் பண்ணி அங்க கிரியேட்டிவா பண்றது வந்து தனியா தெரியும். ஸோ அதனால இந்த ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நம்ம ஏஐ வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாக ஏஐ யூஸ் பண்ணணும். பட் அதை வந்து நம்ம இன்னும் நம்மளோட அறிவை பட்ட தீட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஸ்டாண்ட் அவுட்டாக இருப்பாங்க. அந்த அஸ்ட்ராலஜியே ஏஐ புரிஞ்சுக்குதா? ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய, நீங்க சொல்ற மாதிரி ஒரு அறிவியல், நம்ம வந்து வான சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம்னு என்னென்னவோ இதெல்லாம் பேசுறோம். அஸ்ட்ரானமியில நம்ம தான் வந்து கோள்களை கணிச்சு அந்த காலத்துல எழுதுனாங்க, அவங்க டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி. என்ன பெருமைகள் நம்ம இடம் நிறைய இருக்குது. பட் இந்த ஏஐங்கிற தொழில்நுட்பத்தால இந்த அறிவியலை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜியை ஒரு செக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, எந்த போர்ஷன் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஏஐனால புரிஞ்சுக்க முடியும், எந்த போர்ஷன் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஏஐனால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நல்லா கிளியரா சொல்ல முடியும். ப்ளீஸ். இப்போ அஸ்ட்ராலஜிங்கிறது பார்த்தீங்கன்னா 3ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கால்குலேஷன்ஸ், அது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஸ்ட்ரானமி தான். நீங்கள் பிறந்த நேரத்துக்கு உங்களோட ஜாதகங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் பிறந்த நேரத்தில் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் எல்லாமே வானத்தில் எங்கே இருந்ததோ அதுதான் உங்கள் ஜாதகம். ஸோ இட்ஸ் பியூர் அஸ்ட்ரானமி தான். நீங்கள் சூரிய சித்தாந்தம்ங்கிற புக் எடுத்து படிச்சிங்கன்னா இன்ஜினியரிங் மேக்ஸை விட காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேஷன்ஸ் தான். ஸோ அப்போ அது வந்து மேத்தமெட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து லாஜிக்ஸ். இப்போ நம்ம பலன் சொல்கிறாங்க இல்லையா, உனக்கு வந்து இந்த தொழில் நல்லாயிருக்கும், உனக்கு இந்த தொழில் நல்லா, அதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கால்குலேஷன் பண்ணி அதுக்கான லாஜிக்ஸ் இருக்குது. அதாவது சூரியனுக்கு இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸு, சந்திரனுக்கு இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸு, இந்த வீட்டில் இந்த கிரகம் இருந்தால் இது எல்லாமே லாஜிக். ஸோ அதுவுமே ஒரு சயின்ஸ் தான். ஏன்னா இப்போ இன்ஜினியரிங்கில் நம்ம லாஜிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதே இது வந்து இதுலேயும் இருக்குது. இந்த 3ஆவது ஒன்று இருக்குது, அதுதான் என்னென்னா இன்ட்யூஷன் அண்ட் எமோஷன். இது வந்து ஏஐக்கு கிடையாது ஆக்சுவலாக. இன்ட்யூஷன்ங்கிறது என்னன்னா, இப்போ சில நேரம் நம்ம ஒரு 10 பேர் அன்னைக்கு கன்சல்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், 10 பேருக்கு நம்ம ஒரே மாதிரி கன்சல்ட் பண்ண மாட்டோம். அந்த மூமெண்ட்டில் உங்கள் மைண்டில் இது இவருக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் அங்கே உதிக்கும். நீங்கள் ஒரு பர்டிகுலர் டொமைனில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் போது ஆன் த ஸ்பாட்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். புரியுது. அதுதான் இன்ட்யூஷன். அது வந்து ஏஐக்கு வராது. ஓகே. இன்னொன்று எமோஷன். என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு கிளைண்ட் ஏ வராரு, கிளைண்ட் பி வராரு, 2 பேருமே நான் வேலையை மாறலான்னு கேட்குறாரு. கேள்வி ஒன்று தான், நீங்கள் அனலைஸ் பண்ணுற மெத்தடும் ஒன்று தான். ஆனால் 2 பேருக்கான அப்ஜெக்டிவ் வேறையாக இருக்கும். ஒருத்தருக்கு வேலை ஸ்ட்ரெஸ்னால வேலை மாறலாம்னு நினைக்கலாம், இன்னொருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் வேலையை விடலான்னு நினைக்கலாம். 2ஓட அப்ஜெக்டிவ் வேறு. இது வந்து ஏஐனால அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி அதை கேட்டாங்களே அது தெரியாது. அதுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கு பதில் அவ்வளோதான் தெரியும். அப்போது இந்த ஹியூமன் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது அந்த கேள்விக்கு உள்ளார இருக்கிற அந்த எமோஷன், அந்த காரணம், அது வந்து மனிதர்கள் மட்டும்தான் முடியும். அப்போ ஏஐ வந்து இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் நல்லாவே புரிஞ்சுக்குது. அதை வச்சு தான் நம்ம ஆப்பேட் பில்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சயின்ஸ் பேஸ்ட் கால்குலேஷன் அண்ட் சயின்ஸ் பேஸ்ட் லாஜிக்கை வந்து ஏஐ சூப்பராக புரிஞ்சுக்கும். பட் அந்த எமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஏஐனால புரிஞ்சுக்க முடியாது. இனிமேல் அஸ்ட்ராலஜருக்கு அதுதான் வேலை. ஸோ அப்போ உங்களோட ஆப், இந்த டெக்ஸேஜிங்கிற ஆப்பில் ஏஐயும் இருக்கு, ஹியூமனும் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அதுக்காக தான் வந்து blend of both. ஏன்னா வெறும் ஏஐ மட்டும் வச்சுட்டு அஸ்ட்ராலஜர் ரீப்ளேஸ் பண்ணுறது என்னோட எய்மே கிடையாது. அதாவது ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட அஸ்ட்ராலஜர்ஸோட வேலை என்னன்னா இன்னும் அதிகமாகுது. ஹியூமன் கனெக்டை நம்ம அதிகப்படுத்தணும். அதாவது இப்போ ஒரு விஷயம், ஒரு டெக்னாலஜி வருதுனாவே மக்கள் மெயினாக என்ன யோசிப்பாங்க, இதை வச்சு எப்படி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம், எப்படி வச்சு டைம் சேவ் பண்ணலாம். இது 2 தான் மேக்ஸிமம் எல்லா டெக்னாலஜியோட, உலகத்தினுடைய எல்லா டெக்னாலஜியும் அதுதான் செஞ்சுட்டு இருக்கும். ஆனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, இது பண்ணும். அதாவது கால்குலேஷன்ஸை ஃபாஸ்ட்டாக பண்ணும், கால்குலேஷன்ஸை சீக்கிரமாக பண்ணுறது மூலமாக காசு சேவ் ஆகும்.
ஆனால் அந்த ஹியூமன் எலமெண்ட்டை நம்ம அதிகப்படுத்தணும். அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் நான் 1 hour பண்ணுறேன் அப்படின்னா அந்த கால்குலேஷன், அந்த லாஜிக்ஸ், இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு 30 நிமிஷம் போதுன்னா 30 நிமிஷம் தான் நான் கிளைண்ட்டோட பேசுகிறேன். இப்போது அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஏஐ வந்து வித்தின் அ மினிட் அது கொடுத்துரும். அப்போது நான் மீதி இருக்க 58 நிமிஷம் கிளைண்ட்டோட உட்காந்து டீப்பாக அவங்களுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எம்பத்தட்டிக்கலாக பேசணும். இதுதான் அஸ்ட்ராலஜரோட வேலை. ஸோ இந்த டெக்ஸேஜ் அப்படிங்கிறது எங்கே உதயமாச்சு? எப்படி ஹவு தட் உங்களுடைய ஒரு பிரெயின் சைல்டில் அதை எப்படி உருவாக்குனீங்க? எங்கே இந்த பெயர் அல்லது இந்த பெயருக்கான காரணம் என்ன? அதுலேருந்து நம்ம இந்த ஆப் பற்றி பேசலாம். கண்டிப்பாக 2022 ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி வந்து லான்ச் ஆகுது. டிசம்பரில் லான்ச் ஆன உடனே எல்லாருக்குமே ஒரு கியூர், எல்லாம் போய் எல்லா கேள்வி கேட்டு பார்த்தா நானும் அதே தான் பண்ணேன். ஆனால் மொமெண்ட் அது நடந்த உடனே என்னோட மைண்டில் வந்ததுன்னா இதை அப்படி அஸ்ட்ராலஜிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஸோ 2023 ஏப்ரல்லே நான் என்ன பண்ணேன், ஒரு டெலிகிராமில் ஒரு சின்ன பாட் ஒன்று கிரியேட் பண்ணேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நானே உட்காந்து கோட் பண்ணேன், யாரையும் ஹையர் பண்ணாமல் நானே பண்ணி இந்த மாதிரி கால்குலேஷன்ஸு லாஜிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணேன். ஒரு 1 year 1.5 year அது போச்சு. நிறைய பேர் அதை பே பண்ணி வாங்கினாங்க, ஃபீட்பேக் கொடுத்தாங்க, அதெல்லாம் டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2024 எண்டில் இதை வந்து நம்ம ஒரு ஆப்பாக எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் இதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு சின்ன ஒரு டெலிகிராம் பாட்டாக யூஸ் பண்ணுவோம், நிறைய பேருக்கு போய் சேராது. ஃபஸ்ட்டு இதை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணணும். அதாவது உலகத்தில் ஒருவன் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, என்ன மொழி பேசினாலும் சரி, அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் இந்த ஆப் கொடுக்கணும். இது நாட் ஓன்லி ஆப், இது ஒரு பெரிய விஷனாக எடுத்துகிட்டு போகணும், இது ஒரு மூவ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஸோ அப்படி தான் இந்த ஆப் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த டெக் சேஜ் அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்னா, அஸ்ட்ராலஜியில் வந்து சேஜ் அப்படிங்கிறது முனிவர்கள். அதாவது நம்ம அஸ்ட்ராலஜியை ஆரம்பத்தில் அந்த புக் எழுதினவங்க, அந்த கிரந்தத்தை எழுதினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முனிவர்கள் தான். பராசர முனிவர்கள், ஜெய்மணி முனிவர்கள். ஸோ அப்போ அந்த சேஜ் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதையாக இருக்கணுங்கிறதுக்காக அது இதில் நம்ம டெக்னாலஜி உள்ள கொண்டதுனால டெக் சேஜ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆப்குள்ளே என்னென்னலாம் இருக்குது? ஏன்னா நான் இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். ஸோ பிகாஸ் இந்த இன்டர்வியூ முன்னாடி நம்ம அதை பார்க்கணும்னு போது எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டெக் சேவியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ஒரு ஜென்சியோட லாங்குவேஜில் அந்த ஆப் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பொதுவாக அஸ்ட்ராலஜிங்கிறது வந்து கூடுமான வரை ஒரு மிட் ஏஜ் செக்மெண்ட் தான் அதனுடைய கஸ்டமர்ஸ். இஃப் யூ ஆர் ஆஸ்கிங்லி லைக் ஒரு கமர்ஷியலான லாங்குவேஜில் அல்லது ஒரு பிஸ்னஸ் லாங்குவேஜ் சொன்னால் ஒரு டார்கெட் கஸ்டமர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த டிஜி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ஏஜ் தான். ஒரு பையனுக்கு 20-25 வயசு, அவன் கல்யாணத்துக்கு போது தான் அவன் ஜாதகத்தையே அவன் இந்த இருக்கக்கூடிய ஆட்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் அதிகமான ப்ராக்டிஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா உங்களோட ஆப் வந்து ஒரு நல்ல யூத்ஃபுல்லா இருக்கு, ஜென்சியோட லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ இது பிளான்டா அப்படிதான் டிசைன் பண்ணீங்களா? ஜென்சியை உள்ளார கொண்டுட்டு வரணுங்கிறது கரெக்ட். ஏன்னா இப்போ மெயினாக வந்து இப்போ சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள் வந்து ஜென்சி. ஸோ அப்போ அந்த யூஐ வந்து கொஞ்சம் ஜென்சி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு. இன்னொன்று முக்கியமான விஷயம், அஸ்ட்ராலஜியும் சரி ஏஐயும் சரி மக்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு. இப்போ நம்ம ஏஐயில் கூட போய் என்ன பண்ணுறோம், நீங்கள் இப்போ ஏஐங்கிறது ஒரு 4 வருஷம் முன்னாடி கிடையாது, அதுக்கு முன்னாடி கூகுளில் கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஐயில் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னென்னா மனிதனுக்கு கேள்விகளுக்கான பதில் வேணும், அதுதான். அப்போது அஸ்ட்ராலஜியோட வேலையும் அதுதான். எப்பெல்லாம் எனக்கு குழப்பம் இருக்கோ ஒரு அஸ்ட்ராலஜியில் போய் ஜாதகம் பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த ஏஜ் குரூப் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 25 to 50, ஏன்னா அப்போ தான் கல்யாணம் நடக்கும், ஜாப் நடக்கும், இல்லை பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏஜ் குரூப்புக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் அங்கே இருக்கணும். ஸோ அப்போ வந்து நான் ஒரு 24/7 ஏஐ சாட், அதாவது எனக்கு திடீர்னு நைட்டு ஒரு 2 மணிக்கு ஒரு டவுட் வருது, இந்த வேலையில் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இதை இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நான் புக் பண்ணலாமா அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் நான் ஒரு ஜோதிடரை போய் தேட முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் என்னோடய ஆப்பில் டைப் பண்ணி என்னோட லாங்குவேஜ்லேயே நான் வந்து கேட்குறேன். உடனே அது என்னோட ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி இது எதாவது பண்ணலாம், இதை பண்ணக்கூடாது, இந்த டைம் நல்லா இருக்குது அப்படிங்கிற பதில் சொல்லணும். இதுதான் என்னோட மோட்டோ. ஸோ இந்த ஆப்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக அதில் ஒரு 4 பில்லர்ஸாக நீங்கள் பிரிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 4 பில்லர்ஸ், அதாவது இது வந்து என்னோட கன்சல்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நான் பிரித்தது என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கம்ஸ் கன்சல்டேஷன் ஃபார் கெரியர், மேரேஜ், இதுதான் டாப் 2. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த், வெல்த். ஸோ இதுதான் 4 பில்லர்ஸ். ஸோ இதுதான் பில்லர்ஸ் இன் கன்சல்டேஷன் அப்படின்னு நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன். இது வந்து இப்போ ஜென்ரலாக ஒரு சில பேர் வந்து ஓப்பன் மைண்டட், இல்லை சார் நான் ஜென்ரலாக பார்க்கணும் அப்படின்னா நானே என்ன பண்ணுவேன், இந்த 4 ஃபில்டர்ஸை வந்து அவங்களுக்கு ஆட் பண்ணி தான் கன்சல்டேஷன் பண்ணுவேன். வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, கல்யாணம் நடக்குமா, சம்பாதிப்பணும், சம்பாதிச்சாலும் உயிரோடு இருக்கணும், மனிதனோட வாழ்க்கை எவ்வளவுதான். இந்த 4 அன்சர்டனிட்டிக்கு ஆன்சர் ஒருத்தருக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிளியரா போயிட்டே இருப்பாங்க. இந்த 4ல எப்பெல்லாம் உங்களுக்கு குழப்பம் வருது அப்பதான் ஜோசியர். ஸோ இது வந்து ஒரு பெய்ட் ஆப்பா, இதனுடைய மோட் எப்படி அப்படிங்கிறத பத்தி சொல்ல முடியுமா? இது வந்து அதே மாதிரி iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுலயுமே இருக்கா, இல்ல எப்படி இதனுடைய? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இந்த ஆப் வந்து ரைட் நோ வெப்ல இருக்கு. நீங்க வெப்ல பிரவுசர்ல இருந்து எந்த மொபைல்னாலும் சரி, இல்ல டெஸ்க்டாப்ல இருந்து மொபைல், டெஸ்க்டாப் எல்லாத்துலயுமே அக்சஸ் பண்ணலாம். techsage.com techsage.app அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து ஆண்ட்ராய்டில் இருக்குது, இன்னும் iOSல இல்லை. we are working on it, so it will take some time. ஸோ ஆண்ட்ராய்டில் தேடணும்னாலுமே அந்த TEKSAGE அப்படின்னு தேடினா ஆண்ட்ராய்ட்லையும் கிடைக்கும். கமிங் டு த காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது
கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி உலகத்தில் ஒருவன் எந்த மொழியில் இருந்தாலும் எந்த மொழி பேசினாலும் அவனோட பொருளாதார சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவனுக்கு அந்த மினிமம் கைடன்ஸ் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கணுங்கிறத நம்ம எய்ம். அப்படிங்கிறதுனால மினிமமாக ஒரு காஸ்ட் அப்படிங்கிறத நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் காலையில் போய் ஒரு நல்ல வெஜிடேரியன் கலர் டிஃபன் சாப்பிட்ணும் எவ்வளோ ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ₹100 இல்லாமல் சாப்பிட முடியாது. ரொம்ப லீஸ்ட்டாக சொல்கிறேன், இல்லை மினிமம் ஒரு 70-80 rupees ஆகுது வேணும். ஸோ நம்ம அதே கிட்டத்தட்ட அந்த கேட்டகரியில் ₹99 per month நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஹோல் மந்த் நீங்கள் வந்து டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸ், இயர்லி ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ். ஸோ ₹99 கட்டினா இது எல்லாமே வந்துடும். தினப்பலன், வாரப்பலன், மாதப்பலன், வருடப்பலன் வந்துடும். இதில் வந்து ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் 24 மணி நேரம் பை சேட் இருக்கு இல்லையா, அது வந்து வாரத்துக்கு 5 கேள்வி கேட்டுக்கலாம் ஃப்ரீ வெர்ஷனில். ஓகே. ஆனால் நீங்கள் ₹99 கட்டிங்கன்னா அன்லிமிட்டட் கொஷின்ஸ். ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷனில் லிமிட்டடாக நீங்கள் கொஷின் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ ₹99 கட்டினா எவ்வளோ கேள்வி வேணாலும் கேட்டுக்கலாம். எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அப்பெல்லாம் கேள்வி கேட்கலாம். நீங்கள் கேட்கலாம், உங்களோட லாங்குவேஜில் கேட்கலாம். நான் கேள்வி வந்து டைப் பண்ண அவசியம் இல்லை. மைக் பட்டனை டேப் பண்ணிட்டு நீங்கள் எந்த மொழியில் வேணால் பேசலாம். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஓகே. ஸோ இது வந்து அதில் இருக்க டெக் பார்ட்டை நீங்கள் சொன்னீங்க. என்னோட ஆப்பில் வந்து ஏஐயும் இருக்கு, ஹியூமனும் இருக்காங்க. ஸோ ஹியூமனை எப்படி அதுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணுறீங்க? ஹியூமன் வந்து கன்சல்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது 2 விதமாக இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் ஏஐ கூட சாட் பண்ணிட்டே இருக்கீங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு 5 கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். கேரியர், ரிலேஷன்ஷிப், ஹெல்த் எல்லாம் போயிட்டு இருக்கேன். ஒரு குறிப்பிட்ட கேள்வி வரும்போது அது எனக்கு அந்த கேள்வி ரொம்ப கிரிட்டிக்கலாக தோணுது. ஏஐ பதில் கொடுத்துருச்சு. ஆனால் எனக்கு இது வந்து ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட இதை வேலிடேட் பண்ணணும், இல்லை இந்த கேள்வியை நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்கணும் அப்படின்னா அதே இடத்துல ஒரு பட்டன் இருக்கு. நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ₹199 நீங்கள் பே பண்ணிட்டு அஸ்ட்ராலஜருக்கு போஸ்ட் பண்ணலாம். ஸோ அஸ்ட்ராலஜர் வந்து பார்த்துட்டு வித்தின் 4 hours அவர் வாய்ஸ் மெசேஜில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார் அந்த ஆப்லேயே. இது ஒரு கன்சல்டேஷன். இன்னொன்று வந்து நான் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டேன், ஒரு 3-4 மாதம் கேட்டுட்டேன். பட் எனக்கு ஒரு டீப் டைவ் என்னோட ஜாதகத்தை, முழு ஜாதகத்தை ஒரு அஸ்ட்ராலஜரோட ஒரு ½ an hour அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நான் வந்து வீடியோ காலில் பேசணும் அப்படின்னா there is an option. நீங்கள் போயிட்டு எல்லா லாங்குவேஜ் பேசுகிற அஸ்ட்ராலஜர் இருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். இப்போதைக்கு சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் ஹிந்தி 2 பேர் இருக்காங்க. ஹிந்தி அண்ட் மராத்தி அவங்க பேசுவாங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணி 30 minutes கூகுள் மீட்டில் அப்பாயின்மெண்ட். ஸோ 30 minutes இஸ் ஃபிக்ஸட் டைம் ஸ்லாட். 30 minutes இஸ் ஃபிக்ஸட் டைம். பிகாஸ் நான் இது என்னோட ஒரு 7000 கிளைண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட லாஸ்ட் 8 yearsல பார்த்துருக்கேன். டிபிக்கலி ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறது 30 நிமிடம்ங்கிறது சஃபிஷியன்டான ஒரு டைம். அதனால அந்த டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம் யாரை பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ உள்ளுக்குள்ளார வந்து எந்தெந்த அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லோரையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிருப்பீங்க. அவங்களோட அவைலபிலிட்டியும் இருக்கும் அதில். ஓகே. ஸோ ஒரு டிபிக்கலி லைக் இப்போ இந்த ப்ராக்டோ மாதிரியான ஆப்ல போயிட்டு நம்ம டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்கிற மாதிரி இதில் அஸ்ட்ராலஜரோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் டேட்டை கிளிக் பண்ணீங்க, என்னுடைய மொழி என்னவோ அந்த மொழியை பேசக்கூடிய அஸ்ட்ராலஜர் எடுக்கலாம், அல்லது எனக்கு தெரிஞ்ச முகம் அல்லது பிரபலமான முகம், அந்த மாதிரி எல்லோருமே இருப்பாங்க. அதாவது 2 கேட்டகரியில் இருக்கும். ஒன்று அவங்க பேசக்கூடிய மொழி, இன்னொன்று கீழே அவங்க எதில் எக்ஸ்பர்ட்டுங்கிற இருக்கும். அதாவது இவங்க வந்து கெரியர் எக்ஸ்பர்ட், கெரியர் கோச், இல்லை வந்து இவங்க வந்து ஹெல்த் கோச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதான் அவங்க அந்த ஜாதகங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணி அவங்களோட அவைலபிலிட்டியும் வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டே ஆஃப்டர் டுமாரோ நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டேட்டில் அவங்க எந்தெந்த ஸ்லாட்டில் 30 minutes ஸ்லாட்டில் அவைலபிள் இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு கூகுள் மீட் லிங்க் போயிடும், அவருக்கும் போயிடும். 2 பேரும் கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டெக்ஸைஸ் ஆப் வந்து இப்போ நம்ம இப்போ பேச தமிழா பேசல இப்போ உங்களோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை வெப் வெர்ஷனில் கிளிக் பண்ணியும் யூஸ் பண்ணலாம். இஃப் தே வாண்ட் தே கேன் பே அண்ட் சப்ஸ்கிரைப், இல்லைன்னா அவங்க ஃப்ரீ வெர்ஷனும் யூஸ் பண்ணலாம். அண்ட் அந்த பெய்டு வெர்ஷனுக்கு மாதத்துக்கு ₹99 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் ஹவு இஸ் த ரெஸ்பான்ஸ், எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் கொண்டுட்டு வந்தோடனே எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் சொன்ன மாதிரி தான் இது ஒரு ப்ராடக்ட். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய நோக்கம், உங்களுடைய கர்மா, இதெல்லாம் ஒரு பக்கம். பட் ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஐஏனோட நிறைய பேர் ரொம்ப யூஸ் பண்ணி பார்க்குறேன். எஸ்பெஷலி இந்த மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க, அதுவும் குறிப்பாக ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதை பேக் அண்ட் ஃபோர்த் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. உலகத்தில் எல்லா பிரச்சனையும் ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து கியூரியாசிட்டி, இது எப்படி ஆன்சர் பண்ணுது, இது எப்படி அனலைஸ் பண்ணுது, அதில் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய கேட்பாங்க, நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி கேட்டால் இந்த மாதிரி எனக்கு பதில் வந்துச்சு, இது வேற மாதிரி மாற்றலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த சஜஷனில் இந்த ஆப்பில் நம்ம லாஸ்ட் ஒரு 8-9 months நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கூட ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா முகூர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் கார் புக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்தில் ஒரு குறிப்பிட்ட விண்டோ ஆஃப் டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி பிரகாரம் நல்ல நாள், நல்ல டைம் அது வந்து உங்களுக்கு சொல்லி அதுவே குறிச்சு கொடுத்துரும். ஸோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த தேதி பார்க்கறதுக்கு இந்த பஞ்சாங்கத்தை எடுத்து தேடிட்டு போய் சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. சிம்பிளிஃபை பண்ணி இன்னொன்று நீங்கள் எக்ஸ்பர்ட்டை நோக்கி போகணும். இன்னைக்கு முகூர்த்தம் பார்க்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. நிறைய பேர் வெறும் பஞ்சாங்கத்தில் இருக்க டேட் கொடுக்குறாங்க. பட் முகூர்த்தம் இட்செல்ஃப் இஸ் a big science. அதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதை நம்ம பின்னாடி ஒரு டாப்பிக்காகவே பேசலாம். அது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ். அந்த சயின்ஸில் இருக்க அந்த
பேக்ரவுண்ட் எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஏஐக்கு. ஸோ அப்போது நான் தொடங்கின இடத்துக்கு நிறைவாக கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்த டெக்ஸேஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் த அஸ்ட்ராலஜி இது எல்லாமே இப்போ முத்து விஜயன் அவர்களுடைய கர்ம வினையின் அடிப்படையில் நடந்து கொண்டு இருப்பதாக எடுத்துக்கலாமா? ஆமாம், அதாவது ஃபர்ஸ்ட் திங் கர்மா அப்படிங்கிறதே வந்து ஒரிஜினலாக இது எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஜாதகத்துல என்ன சொல்லுவோம், 10ஆம் இடம் கர்மஸ்தானமா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமா. அது என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஜென்மத்துல என்ன கர்மாவை நீங்க இந்த விட்டு போறீங்க, அதாவது லெகசி, வாட் லெகசி யூ லீவ் பிகன் டூரிங் திஸ் பர்த், அதுதான் உங்களோட கர்மா. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம படிக்கிறோம், வேற ஜாப்ல ட்ரை பண்றோம். பட் ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, நீங்க என்ன வாழ்றீங்க, உங்களோட தொழிலும் வாழ்க்கையும் ஒன்றா தான். அதாவது உங்களோட கர்மா என்னவோ அதுதான் உங்க வாழ்க்கை, அதுதான் உங்க தொழில். இன்னைக்கு வந்து நம்ம வேற மாறிட்டோம். ஸோ அப்போ கண்டிப்பா இது வந்து என்னோட விஷயம் என்னன்னா, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மூலையில் இருக்கவனுக்கும் அவன் என்ன மொழி பேசினாலும் சரி, எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அவன் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இது ஒரு கைடன்ஸாக அமையணும் அப்படிங்கிறது நம்ம விஷயம். இதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப் தான் இப்போ ரீச் ஆயிருக்கும். இன்னும் நிறைய அதில் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட எய்ம். அண்ட் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்காக கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கூப்பன் கோட் நம்ம அதில் கொடுக்க போகிறோம். ஸோ அவங்களும் வந்து ஃப்ரீ வெர்ஷனும் யூஸ் பண்ணி பாருங்க. முதல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பெய்ட் வெர்ஷனும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கூப்பன் கோட் என்னங்கிறது நம்ம இந்த வீடியோவில் இந்த இடத்துலேயே ஃப்ளாஷ் பண்ணுறோம். இந்த கூப்பன் கோட் அவங்க யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்க வந்து லாகின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் நீங்கள் கொடுக்க. முக்கியமாக கண்டிப்பாக அவங்க எல்லாரும் நல்ல ஒரு அதாவது இதில் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லைங்கிறது கிரிட்டிக்கல் ஃபீட்பேக்கு அவங்க கொடுக்கணும். அதை வச்சு கண்டிப்பாக எப்போதுமே பேச தமிழா பேச பொறுத்த வரைக்கும் நான் தான் நம்ம கான்வர்சேஷன்ஸ்க்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு எந்த ஒரு பேட்டியையும் அல்லது எந்த ஒரு இதில் நம்ம யாரை அறிமுகப்படுத்தி பேச வச்சோம்னாலும் அவங்களுடைய அந்த தொழில் சிந்தனை வாட் எவர் இட் இஸ் அதுக்கு நிறைய கிரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷனும் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக உங்களுடைய ஆப்பை உங்களுடைய இந்த வெப் வெர்ஷன் எல்லாத்தையுமே பயன்படுத்தி பார்த்து இதில் நிறைய ஃபீட்பேக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் உங்களுடைய இந்த பயணம் அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி வெற்றிகரமாக தொடர்வதற்கு பேசு தமிழா பேசு குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கீங்க, அது குறிப்பாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நம்ம நிறைய பேசுவோம். ஏன்னா எனக்கும் நிறைய கேள்விலாம் இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து விளையாட்டாவே கடந்து போயிட்டோம். சில பேர் வந்து என்ன கருமண்டா இது அப்படிங்குவாங்க. இப்போதான் புரியுது, அவன் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க என்ன கருமாடா இதுங்கிறது தான் அவன் கருமம்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ அதே மாதிரி வள்ளுவ பெருந்தகையும் கருமமே கண்ணாயினார்னா எழுதினாரு. அந்த மாதிரி நிறைய இன்னும் பேசுவதற்கும் இந்த மாதிரியான ஆரோக்கியமா, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு எளிமைப்படுத்தி அதை மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில் எடுத்துட்டு போற துறைகள் தான் காலம் காலமா வாழ்ந்திருக்குது. ஸோ அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல், நானும் முழுமையா நம்புறேன். உங்களை மாதிரியான படித்தவர்கள் ஒரு டெக் சைட்ல இருந்து ஒரு இன்ஜினியர்ஸ் ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் வந்து இதை நோக்கி வர்றதுங்கிறது ஒரு இது ஒரு பெரிய, நான் ரெண்டு வகையாகவும் பார்க்குறேன். அஸ்ட்ராலஜி அஸ் எ சயின்ஸ், நம்மளுடைய கல்ச்சர், சனாதன தர்மம், அது சொல்லக்கூடிய கர்மாங்கிறது என்னங்கிறதுல தொடங்கி வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ங்கிறதுல இருந்து எல்லாமே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க சொல்றீங்க. இன்னொரு பக்கம் ஒரு டெக்கா இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை பில்டு பண்றீங்க. இதன் மூலமா ஒரு பொருளாதாரம், நம்மளுடைய தேசத்தினுடைய வளர்ச்சி, மோடி சொல்வது போல இது வந்து நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழர் இதை முன்னெடுப்பதில் எங்களுக்கு ஒரு பெருமை. ஸோ அந்த வகையிலும் உங்களை இன்னைக்கு ஹோஸ்ட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.